காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தர் என் முன்னே உண்டு. சமுத்திரம் ஒதுக்கி வழி காட்டுவார், நம்பி நான் முன் செல்லுவேன். சமுத்திரம் ஒதுக்கி வழி காட்டுவார், நம்பி நான் முன் செல்லுவேன். இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்ட. இன்றைய வாக்குத்தத்த வசனம். கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய கிருபை பெரியது. ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். 46வது சங்கீதம் 5வது வசனம். தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான வார்த்தை. தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. ஏன் அசையாது? தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். தேவன் எது நடுவில் இருக்கிறாரோ அது அசைய அவர் விடமாட்டார். வேதத்தில் அருமையான வார்த்தை இருக்கிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் என்று. இந்த நாளிலே என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வார்த்தையை சொல்லி பலப்படுத்த விரும்புகிறேன். கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறதே, நம்மை அசைய விட மாட்டார். முச்செடி பற்றி எறிகிறதை மோசே பார்க்கிறான். மோசே பார்த்து அதை ஆச்சரியமாய் பார்க்கிறான், அதை அற்புதம் என்று பார்க்கிறான். ஏன் தெரியுமா? அது வெந்து போகவில்லை. அவன் உற்று பார்த்தான், அவன் கிட்ட வந்து பார்த்தபோதுதான் அறிந்து கொண்டான் அது ஏன் வெந்து போகவில்லை தெரியுமா? அது நடுவிலே கர்த்தர் இருந்தார். அது நடுவிலே கர்த்தர் இருந்தார். கர்த்தர் மட்டும் அங்கே இல்லாமல் அந்த முச்செடி எரிந்திருக்குமானால் அவன் அதை பரிதாபமாய் பார்த்திருப்பான் அல்லவா? கர்த்தர் அது நடுவில் இருந்ததுனால அதை அவன் அற்புதமாய் பார்த்தான். இன்று நீங்கள் நடக்கிற பாதை இதே போல அக்கினியின் சூளையாய் இருக்கலாம். ஆமென். கர்த்தர் உங்க நடுவில் இருக்கிறதுனால உங்களை பார்க்கிறவர்கள் பரிதாபமாய் அல்ல, அதை அற்புதமாய் பார்ப்பார்கள். இப்படிப்பட்ட சூழலில் இவன் எப்படி நிற்க முடிகிறது? இவனால் எப்படி ஓட முடிகிறது? இவனால் எப்படி வாழ முடிகிறது? காரணம் ஒன்றுதான், தேவன் அது நடுவில் இருக்கிறார். கேட்கிறவர்களுக்கு சொல்லுங்கள், தேவன் என் நடுவில் இருக்கிறார், தேவன் என்னோடு இருக்கிறார், அசைய விட மாட்டார். அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். அதிகாலையிலே, அதை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், சோதனைகள், சூழ்நிலைகள், பிரச்சனைகள், பிரதிகூலங்கள் எல்லாம் எதிராக ஒருவேளை எழும்பினாலும் அவைகள் எழும்புவதற்கு முன்னமே தேவன் சகாயம் பண்ணுவார், அசைய விடமாட்டார். படகு நடுக்கடலிலே தத்தளிக்கிறது. சீஷர்கள் என்ன பயந்தார்கள், இந்த படகு மூழ்கிவிடும் என்று. ஆனால் படகு மூழ்கினதா? இல்லை. கொஞ்சமாவது உடைந்ததா? இல்லவே இல்லை. ஏன்? அதில் தேவன் இருந்தார். தேவன் இருந்ததுனால ஒரு சின்ன துண்டு கூட அந்த படகுல உடையலை, அது அசையாது. தேவன் சகாயம் பண்ணுவார். பத்மத்தீவில் யோவானை கொண்டு போட்டாங்க. ஏதாவது ஆச்சா யோவானுக்கு? ஒன்றுமே ஆகலை. ஏன்? தேவன் அங்கே இருந்தார். அந்த பத்மத்தீவின் நடுவில் தேவன் இருந்தார். அவனை கொண்டு செய்ய வேண்டியதை எல்லாம் தேவன் செய்தார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை அக்னி சூளையில், அதுவும் ஏற்கனவே எரிந்த தீயை விட 7 மடங்கு அதிகமாக்கப்பட்ட அக்னி சூளையில் தூக்கி போட்டார்கள். வேதம் சொல்லுகிறது, முடி கூட கருகவில்லை. ஏன்? தேவன் அவர்கள் நடுவில் இருந்தார். சகாயம் பண்ணுகிறவர், அசைய விடாதவர், நல்ல தகப்பன். இவரை தான் நாம் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். தேவன் நம் நடுவில் இருக்கிறார், அவர் நடத்துவார். நம் தேவன் நல்ல தகப்பன், வல்லமையுள்ள தேவன், அசைய விட மாட்டார். அதிகாலையிலே அவர் சகாயம் பண்ணுவார். ஜெபிக்கலாமா?
எங்கள் நல்ல தகப்பனே, எங்களோடு இருக்கிறவரே, எங்கள் நடுவில் இருக்கிறவரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம் அப்பா. நீர் இருக்கிறதுனால நாங்கள் இருக்கிறோம். நீர் சகாயம் பண்ணுகிறீர், நாங்கள் வாழ்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் நடத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.